எஸ்டல் என்டர்டெய்னர்ஸோட தயாரிப்புல அழகிய கண்ணே, லியோ சிவகுமார், சஞ்சிதா செட்டி, என்.ஆர். ரகுநந்தன் அவர்களோட இசையில, விஜயகுமார் அவர்களோட இயக்கத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் நம்ம எல்லாரும் பார்க்க காத்திருக்கோம். அதற்கு முன்னாடி இசை வெளியீட்டு விழாவுக்காக தான் நம்ம எல்லாரும் இங்க கூடியிருக்கோம். நிறைய இசையோட சந்தோஷத்தோட ரொம்ப அழகா இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் வரத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை நம்ம கண்ணுக்கு இன்னும் அழகா பிரசன்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தோட ஆர்ட் டைரக்டர் விஜய் தென்னரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அண்ட் ஆண்ட்ரூஸ், நீங்க இந்த திரைப்படத்துல சொன்ன மாதிரி இந்த ரோல் ரிவர்சல் உங்க 2 பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, இந்த தரமான குத்து டான்ஸை என் மாமாவும் சேர்ந்து ஆடி இருக்கிறாப்ல. அதுக்கு நான் ஆட முடியாம போச்சேன்னு ஒரு வருத்தம். ஒரு ஓரஞ்சாரம் நானும் 2 குத்தாட்டம் போட்டிருப்பேன், அது மிஸ் ஆகி போச்சு. பரவாயில்ல. எனிகோ ஒட்டுமொத்தமா அந்த கதையை பொறுத்த வரைக்கும் டிராவல் பண்ணும்போது என் நண்பனோட என் சிங்கம் தான் கூப்பிடுவோம் நாங்க. ஸோ என் சிங்கத்தோட டிராவல் பண்ணும்போது அந்த படத்தினுடைய வசனங்கள் ரொம்ப யதார்த்தமா அமைஞ்சதுக்கான காரணம் அது படம் வரும்போது தான் தெரியும். இப்போ இயக்குனர் சாரை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவரும் இன்ஃபேக்ட் என்கிட்ட சொல்லும் போதே கேஷுவலாக சொல்லியிருக்காரு, நான் ஒரு சில விஷயம் ஃபேஸ் பண்ணேன்ப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை, அப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி அவருடைய வசனங்கள் ரொம்ப யதார்த்தமாக நகைச்சுவை உணர்வாக அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கு ஆல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் விஜயகுமார் சார். இந்த முக்கியமான நேரத்தில் நான் முக்கியமான ஒரு நபரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா முதல்ல மக்கள் இயக்குனர் சீனு ராமசாமி அண்ணன் எனக்கு ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் கூட நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் வேற யாரும் இல்லை, அந்த மாமனிதன் திரைப்படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு வந்தோடனே பெரிய பயம். அவ்வளோ பெரிய ஸ்டார் கூட நம்ம கூட காம்பினேஷனில் ஒரு தம்பி ரோல் மாதிரி ஒரு ரோல் நடிக்க போகிறோமே அப்படின்ட்டு போனோம். ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் பழகுவதற்கு அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு மனிதர். அவரை மாதிரி ஒரு மனிதரை நம்ம நடிகரா ஒரு கதாநாயகனை நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ அவர் இந்த அழகிய கண்ணே திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்துக்கு தேவைப்பட்டார். அப்படி தேவைப்படும் போது நான் அப்பாட்ட தான் கேட்டேன். அப்பா தான் பர்சனலாக அப்பா கால் பண்ணி, இது மாதிரி தம்பி, இது மாதிரி நம்ம அழகிய கண்ணே திரைப்படத்தில் நீங்கள் எனக்கு பண்ணித்தரணும் தம்பி, ஒரு சின்ன விஷயம், நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சார் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார்னு உடனே ரிப்ளை பண்ணது. உண்மையிலே நான் விஜய் சேதுபதிக்கு இந்த இடத்துல இந்த மன்றத்தில் நான் என்னோட சிரம் தாழ்ந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்எல் என்டர்டெய்னர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பாக அழகிய கண்ணே வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய கொடான கொடி வாழ்த்துக்கள். திரைப்படம் திரைக்கு வரும்பொழுது மக்கள் அனைவரும் தியேட்டரை விட்டு வெளியே போகாம வச்சு செய்யணும் அப்படின்னு வாழ்த்துங்க. நம்ம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கக்கூடிய எஸ்டல் என்டர்டெய்னர்ஸ் தயாரிப்பில் விஜயகுமார் அவர்களின் இயக்கத்தில் லியோ சிவகுமார் மற்றும் சஞ்சிதா செட்டி அவர்கள் நடிப்பில் இன்றைய இசை விழா நாயகன் என்.ஆர். ரகுநந்தன் அவர்கள் இசையில் அழகிய கண்ணே இசை வெளியீடு இப்ப நடக்க போது. ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட இந்த இசையை வெளியிட, இசை தகட்டை வெளியிட இந்த படத்தோட தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ அவர்களை அழைக்கிறேன். கூடவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் சூரி அவர்களை அழைக்கிறேன். அழகிய கண்ணே திரைப்படத்தோட இசை தகட்டை சேவியர் பிரிட்டோ சார் நம்ம சூரி சார் கையில கொடுக்க போறாங்க அதோட ஃபர்ஸ்ட் காப்பியை. அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் தி டீம் டு ஜாயின் அஸ். அழகிய கண்ணே இசை வெளியீட்டு விழா இப்போ அந்த இசை தகட்டை வெளியிட காத்திருக்காங்க. நம்ம திரைப்படத்தோட தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ சார் அந்த இசை தகட, அழகிய கண்ணே திரைப்படத்தோட இசை தகட ஆக்டர் சூரி அவர்கள் கிட்ட பிரசன்ட் பண்ண இருக்காங்க. So now this is the time. Let us give a big round of applause for அழகிய கண்ணே team. இதில் நடிச்சிருக்க அத்தனை பேருக்கும், இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவனை வேண்டிக்கிறேன், இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அன்பு தம்பி சிவா, சஞ்சிதா, இந்த இந்த டைட்டில் முழுமையாக இந்த படத்துக்கு பொருந்ததுன்னா, அந்த சைக்கிளில் வர்றதில் 2 பேரும் சஞ்சிதா முன்னாடி இருப்பீங்க, பின்னா விடுங்க, சிரிச்ச மணிக்கு அப்படி ஒரு அழகான ஒரு போட்டோ, அப்படி ஒரு அழகானது. இந்த படத்தோட வெற்றி அது ஒன்று போல் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கும் அப்படின்றத உங்கள் 2 பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுமாதிரி விஜய் அண்ணன், உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் படித்த ஸ்கூல் மிக சிறப்பான ஸ்கூலு, அதுவும் மண்ணின் சார்ந்த ஸ்கூல். அது கண்டிப்பாக அந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு 100% ஒரு பயனுள்ளதாக பள்ளிக்கூடம் நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
தம்பி பொதுவாக ஒரு வீட்டிலேருந்து போகிறப்ப அந்த அந்த டேரக்டரை பாரு, இவங்கள பாரு, அவங்கள பார்த்துக்க, இவங்கள பார்த்துக்க, அவங்க சொல்கிற கேள்வி, இவங்க சொல்கிற கேள்வி, இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் வெளியில் வர்றப்ப வேண்டாம், முழுமையாக அப்பாவை பார்த்துட்டு அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க, அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. என்னன்னா நீங்கள் லைப்ரரிக்கு போக தேவையில்லை, உங்கள் வீட்டிலே லைப்ரரி இருக்குது, அவர் தான் லைப்ரரி. ஸோ அதை விட நீங்கள் கண்டிப்பாக அந்த உலகத்தை உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறார் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாஸ்டர், படத்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர். அமுதன் நீங்களும் நடிச்சுக்கா சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், கேமராமேன் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய படம் பண்ணிட்டு இந்த படத்தையும் நீங்கள் சின்ன படத்துக்கும் நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்க பார்த்தீங்களா சார், உங்கள் நல்ல மனசுக்கு பெரிய விஷயம் சார். இந்த பெரிய பல கோடி மதிப்புள்ள காரில் போய்ட்டு டக்குன்னு கிளாஸில் ஒரு சின்ன ஷிஃப்ட் காரில் போகிறது பெரிய விஷயம், யாரும் போக மாட்டாங்க. நீங்கள் பரவாயில்ல, இந்த மாதிரி கார் வரட்டும், எனக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க பாருங்க சார், ரொம்ப பெரிய விஷயம் சார். இது எல்லாத்துக்கும் சின்ன ராமசாமி அண்ணன், எங்கள் அண்ணன் மண்ணின் சார்ந்த அண்ணன், எங்கள் மண்ணின் டைரக்டர், கண்டிப்பாக உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாத்துக்கும் எப்போ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆண்ட்ர பிரதர், உங்களுக்கு இந்த பிரதர். ஸோ ஒட்டுமொத்த டீம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு இதே மாதிரி அடுத்த ஒரு விழாவில் சந்திக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.